கூட மண்வாசனை அமைப்பிலே ஒரு நிர்வாகியாகவும் இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்ட தலைப்பு தமிழர் தலைவன் ராமன். எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் வழிகாட்டி ஐயா இளகணேசன் அவர்களே, பொற்றாமரையின் தாமரை மலர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்நன்னாளாம் புரட்டாசி சனியில் வாலி மோட்சத்திற்கு பிறகு ராமனின் புகழை பேசுவதும் கேட்பதும் ஆனந்தமே. எங்கெல்லாம் ராமனின் புகழ் ஒழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆனந்த சுரூபியாக ஆஞ்சநேயன் அமர்ந்திருப்பான் என்பது ஒரு ஐதீகம். உங்களை எல்லாம் ஆஞ்சநேய மூர்த்தியாக கருதி கொண்டு என் சிரம் தாழ்த்தி வணங்கி என் உரை தொடங்குகிறேன். தலைப்பு தமிழர் தலைவன், தமிழர் திருமகன் ராமன். இலக்கியம் போற்றும் இதிகாச தலைவனை, தமிழ்மறை போற்றும் தமிழ் மொழி போற்றும் தர்மசீலனை, தமிழர் பண்பானாம் எம் பாரத பண்பாட்டில் ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் என வாழ்ந்து காட்டியவனை, எம் தமிழர் தலைவன் ராமனே என்னுடைய தலைப்பு. ராமன், இந்த தலைப்பின் நோக்கம் என்ன? ராமன் என்றாலே ஏதோ வடமொழியை சார்ந்த தெய்வம் என்றும் வடநாட்டை சார்ந்த கடவுள் என்றும் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு ஒரு சிறு விளக்கம். தமிழ் இலக்கியத்தில் எங்கு இருக்கிறான் ராமன்? வைணவ இலக்கியமாம் 4000 திவ்ய பிரபந்தம் தொடங்கி தேவாரம் வரை, சிலப்பதிகாரம் தொடங்கி அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் வரை, கம்பன் தொடங்கி தொல்காப்பியம் தொடங்கி பாரதி வரை எங்கும் வியாபித்து இருக்கிறான் ஸ்ரீராமன். தொல்காப்பியத்தில் இருந்து நாம் தொடங்கலாம். தமிழின் ஆதி காவியம் என்று போற்றப்படும் தொல்காப்பியம் என்ன சொல்கிறது? மாயோன் மேய காடுரை உலகு என்று முதல் வரியிலேயே, அதாவது நிலங்களை 4 வகையாக பிரித்தான் தமிழன். நானிலம் என்று சொன்னான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. அதில் பாலையை நீக்கிவிட்டால் 4 நிலம் நானிலம் என்று சொன்னான் தமிழன். அந்த நானிலத்திலே முதல் வரியிலேயே நெத்தியில் அடித்தார் போல மாயோன் மேய காடுரை உலகு என்றான். மாயோன் திருமால், முல்லை நிலத்து தலைவன். ஆக தொல்காப்பியத்திலேயே நுழைந்து விட்டது ராம வழிபாடு. இதை பிரிக்க முடியாது. அடுத்ததாக புறநானூறு. புறநானூறு என்ன சொல்கிறது? ராமனை கடுந்திரள் ராமன் என்கிறது. தமிழரின் வீர காப்பியமான, தமிழரின் வீரத்திற்கு அடையாளமான புறநானூறு ராமனின் வீரத்தை பேசுகிறது, கடுந்திரள் ராமன் என்று. அடுத்து அகநானூறு. வெல்போர் ராமன் என்கிறது அகநானூறு. அதாவது ராமன் பாண்டிய மன்னனுக்கு சொந்தமான ஓரிடத்தில் அமர்ந்து இராணுவ ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆலமரத்தின் அடியில் இருந்து அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆலமரத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் சற்று ஒளியை எழுப்புகின்றன. பறவைகள் ஒளியை எழுப்ப வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறான் ராமன். இந்த சம்பவம் அகநானூற்றில் வருகிறது. அதை குறிக்கும் அகநானூறு ராமனை வெல்போர் ராமன் என்கிறது. எப்படிப்பட்ட போர்கள் வந்தாலும் இவன் வென்று விடுவான் என்று போருக்கு முன்பாகவே இவனை வெல்போர் ராமன் என்று அழைக்கிறது அகநானூறு. அது மட்டுமா, அவனுடைய சொல்லை அருமறை என்கிறது. வெல்போர் ராமன் அருமறை அவித்து என்று புறநானூறு. அகநானூறு 70வது பாடலிலே மதுரை கூத்தனார் கடுவல் மல்லனார் எழுதுகிறார். ஆக இது அகநானூறும் புறநானூறும் தொல்காப்பியமும் தமிழுடைய ஆதி காவியங்கள் குறிப்பிடுகின்றன. அடுத்தது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்திலே
நாம் அனைவரும் ஒன்றுதான், அனைவரும் தெரிந்த ஒன்று. ராமனை அருந்திரள் பிரித்த அயோத்தி போல பெரும்பெயர் நகரம் பெருபெயர் பெற்றது என்கிறது சிலப்பதிகாரம். அதாவது காவிரி பூம்பட்டினத்திலிருந்து பிரிந்து செல்கின்ற கோவலனை அயோத்தியிலிருந்து பிரிந்து செல்லும் ராமனோடு ஒப்பிட்டு பேசுகிறார் சமண முனிவரான இளங்கோவடிகள். சேவகன் சீர்கேளாத செவி என்ன செவியோ, திருமால் சீர்கேளாத செவி என்ன செவியோ என்று குறவை கூத்தில் கண்ணகிக்காக நடக்கப்பட்ட குறவை கூத்தில் பேசுகிறார், ஆட்சியர் குறவையில் பேசுகிறார். ஆக இது எல்லாம் ராமனுக்கான சான்றுகள். இதை இந்த சமூகம் என்றும் மறந்துவிட்டது. ஆகையால் ராமனை பற்றி களங்கம் ஏற்படும் பொழுது ராமன் வடமொழியை சார்ந்த கடவுளோ என்ற சந்தேகத்திற்கு வித்திடுகிறது. இதை இன்றைய இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். ராமன் அயோத்தியிலிருந்து கிளம்பி கடற்கரைக்கு வந்து அங்கிருந்து போர் புரிவதற்காக இலங்கைக்கு சென்றான். இது சம்பவம். இது பல இலக்கியங்களில் நேரடியாகவே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மணிமேகலையில் ஒரு இடம், அந்த குரங்கு கூட்டமும் அணில்களும் சேர்ந்து கல்லை கடல் தூக்கி எரிந்து பாலம் அமைத்தனர். இது வரலாறு. இந்த சம்பவம் மணிமேகலையில் ஊமையாக தரப்பட்டுள்ளது. நெடியோன் மயங்கி நிலமெசை தோன்றி என்கிறது மணிமேகலை. அதாவது நெடியோன் திருமால் நெடியோனாகிய திருமால் மயங்கி ராமனாக அவதரித்தான் என்று மணிமேகலை பேசுகிறது. இன்னொரு இடத்தில் மணிமேகலையில் ராமன் வென்றான் என்பதை மாட்சி என்று குறிப்பிடுகிறது, ராவணன் தோற்றான் என்பதை மாட்சியில் என்று குறிப்பிடுகிறது மணிமேகலை. இவையெல்லாம் சான்றுகள். இதை தேவாரம் பாடுகிறார் திருநாவுக்கரசர். இதே சம்பவத்தை, ராமனின் போர்க்கால சம்பவத்தை தேவாரம் பாடுகிறார் திருநாவுக்கரசர். அதிலே செங்கன்மால் சிலை பிடித்து சேனையோடு சேது பந்தனம் செய்து என்று சேதுவை மையப்படுத்தி சொல்கிறார். சேது பந்தனம் செய்து பொங்கு போர் பல செய்து புகழால் வென்ற போர் அரக்கன் என்று ராவணனை அரக்கன் என்றே குறிப்பிடுகிறார் திருநாவுக்கரசர். நெடுமுடிகள் பொடியாய் வீழ ராவணன் வீழ்ந்தான். அத்துணை சம்பவங்களையும் 4 வரையில் சொல்லிவிட்டது தேவாரம். சைவ இலக்கியமான தேவாரம் வைணவம் பேசுகிறது. சைவத்திற்கும் வைணவத்திற்கும் உண்டான தொடர்பு இது. அடுத்ததாக திருப்புகழ். திருப்புகழை பற்றி பேசும் பொழுது திருமுருகர் கிருபானந்த வாரியார் இந்த பாடலை சொல்கிறார். அதாவது கோசலை குழந்தை ராமனை கொஞ்சம் அழகை அவர் அழகாக விவரிக்கிறார். எந்தை வருக ரகுநாயகா வருக, மைந்தா வருக மகனே நீ வருக, என் கண் வருக என தாருயிரே வருக என்று கொஞ்சுகிறாள் கோசலை ராமனை. எங்கே? திருப்புகழில். வைணவ இலக்கியத்தில் அல்ல, திருப்புகழில், திருச்செந்தூர் திருப்புகழில் பேசுகிறாள் கோசலை. அடுத்ததாக மிக முக்கியமான சம்பவம் தமிழ்நாட்டை ஒற்றியது. ராமனுக்கு அணில்கள் உதவி செய்தன என்ற ஒரு தொடர்பு தமிழ்நாட்டிலிருந்து போனது. வால்மீகியில் இல்லாத ஒரு சம்பவம். தொண்டிராட்புடியார் ஆழ்வார் இதை குறிப்பிடுகிறார் திருமாலையில் 27வது பாடலில். குரங்குகள் மலையை தூக்கி குளித்து புரண்டோடிட தரங்க நீரடைகளுற்ற சலமில அணிலும் போலே என்று அணில்கள் ராமனுக்கு உதவி செய்ததற்கான சான்று தொண்டிராட்புடியார் ஆழ்வாரால் கொடுக்கப்படுகிறது திருமாலையில் 27. ஆக இது நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? வைணவமும் சைவமும் அடித்து கொண்டது என்று அடித்து பேசியவர்களுக்கான ஆணித்தரமான ஆதாரங்கள் இவையெல்லாம். இன்று இவைதான் நமக்கு தேவை. இது மட்டுமா? ராமனை முதலில் குழந்தையாக, கிருஷ்ணனை குழந்தையாக பாவித்தது நமக்கு தெரியும். ராமனை குழந்தையாக பாவித்து நந்தலாலா பாடியவர் குலசேகர ஆழ்வார். குழந்தை ராமன் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் இஷ்ட தெய்வம். அப்படிப்பட்ட அந்த ராமனை ராமலாலா பாடியவரும் ஒரு தமிழர் தான். ஆக இவையெல்லாம் இலக்கியங்கள் கொடுக்கக்கூடிய சான்றுகள். சாமானிய மனிதர்களின் முயற்சி என்ன ராமாயணத்தில்? அதுதான் இன்றைய தேவை.
சாதிய கொடுமைகளையும் வெள்ளையர் காலனிக்க ஆதிக்கத்தையும் தீவிர மத மாற்றத்தையும் எதிர்த்து போராடிய வீரத்துறவி ஐயா வைகுண்டருக்கு ராமாயணம்தான் முதல் காவியம். ராமாயணத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று சொன்னவர் ஐயா வைகுண்டர். அது மட்டுமா, யோகிராம் சூரத்குமார் என்ற துறவி தன்னை பார்க்க வரும் அத்துணை பக்தர்களையும் தமிழ் இலக்கியம் படிக்க சொன்னார். குறிப்பாக ராமாயணத்தையும் தொல்காப்பியத்தையும் படிக்க சொன்னார் யோகிராம் சூரத்குமார். இது சாமானிய மனிதர்களின் சாதனை ஒரு நாளில் நிகழ்ந்து விடவில்லை. சற்று முன் பார்த்தோமே வாலி மோட்சம், இதை விடவா சாதாரண மனிதர்களின் சாதனை நமக்கு தேவை? தெருக்கூத்துகளாகவும் பட்டிமன்ற மேடைகளிலும் பாவை கூத்துகளாகவும் இனி எத்தனை கூத்துகளாகவும் அத்தனை கூத்திலும் தலையாய பொக்கிஷமாக இருந்தது ராமாயணமும் மகாபாரதமும் தான். இந்த காப்பியங்கள் தான் என் மக்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கிராமங்கள் தோறும் எடுத்துச் சென்றன. இதை அழிப்பதற்காக கூட்டங்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் அத்தனையும் மீறி தன் பராக்கிரமத்தால் வெளிவந்தவன் ராமன். ஆக ராமாயணத்தை கம்பராமாயணத்தை பேசும்பொழுது ஒரு மூவருடைய பெயர்களை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் கம்பரடி பொடியார், கம்பன் கழகத்தை ஏற்படுத்திய சா கணேசன் அவர்கள். மற்றொருவர் திராவிட இயக்கங்களால் ராமாயணம் சுக்குநூறாக்கப்பட்ட பொழுது அதை எரித்து களமிறங்கிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் சதாவதனி செய்கு தம்பி பாவலர். அவரோடு அதாவது கம்பன் கழகத்தோடு துணை நின்றவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் மூமு இஸ்மாயில் என்பவர்கள். அந்த மூமு இஸ்மாயில் என்பவர்கள் எழுதிய ராமாயண உரைதான் பல உரைகள் சிறந்த உரைகள் இருந்தாலும் அதுவும் ஒரு சிறந்த உரையாக இன்று போற்றப்படுகிறது. இந்த இரு இஸ்லாமிய சகோதரர்களும் ராமாயணத்திற்கு செய்த சேவை. ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். அதாவது பண்பாடு, கலாச்சாரம் இவற்றிற்கான நடந்த போர் பல உண்டு இந்த தேசத்தில். வெள்ளைய ஆதிக்கத்தில் சுதந்திரத்திற்காக நடந்த போர்களை விட பண்பாட்டை காப்பதற்காக நடந்த போர்கள் தான் அதிகம். பாலகங்காதர திலகரும் விவேகானந்தரும் சாவர்கரும் செய்த போர்கள் சொல்லி மாளாதது. இது பண்பாட்டை காப்பதற்காக நடந்த போர்கள். இந்த பண்பாட்டை காப்பதற்காக நடந்த போர்களில் துணை நின்ற நூல்கள் ராமாயணமும் பகவத்கீதையும் தான். அந்த காலத்திலே சுதந்திரத்திற்காக போராடிய அத்துணை மனிதர்களின் இல்லங்களிலும் இருந்தது பகவத்கீதை. வீரன் வாஞ்சிநாதன் எதற்காக இறந்தான்? வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் வாஞ்சிநாதன் இறந்த பிறகு அவனுடைய பையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு காகிதம் சொன்னது அவனுடைய காரணத்தை. என்னுடைய சனாதன தர்மத்தை இழிவுபடுத்திய ஒவ்வொரு வெள்ளையரையும் வெளியேற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு இளைஞனும் கையில் துப்பாக்கி எடுக்க வேண்டும் என்று சொன்னவன் வீரன் வாஞ்சிநாதன். இது பண்பாட்டிற்காக நடந்த போர். வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக மட்டும் அல்ல. இதை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொண்டாலே போதும், இவர்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படிப்பார்கள். இதுதான் நோக்கம். ராமாயணமும் மகாபாரதமும் வெறும் இலக்கியத்தை மட்டும் சொல்லவில்லை, இந்த தேசத்திற்கு மீதான பற்றையும் காதலையும் வெளிப்படுத்திய நூல்கள் இந்த இரு பெருங்காப்பியங்கள். இந்த தேசத்தின் சொத்துகள். மரியாதைக்குரிய